தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தில் ஒருவரே மற்றாங்கே உருவத்தால் பலராய் காண்பர் என்கிறார் நம்முடைய புரட்சி பாவலர். அவர் பிறந்து வளர்ந்து உலவிய மண்ணிலே எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று அவர் முன்வைத்த எழுச்சி முழக்கத்தை நிலமெங்கிலும் விதைத்து வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்காக அந்த புரட்சி பாவலனின் பூமியில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே தட்டி நிலைக்க வைத்தவன் பாரதிதாசன், வகுத்தவன் முன்னவன், காத்தவன் பின்னவன், வாழ்க தமிழ் இன காவலர்கள் என்று நம்முடைய தாத்தா கவியரசு கண்ணதாசன் இருவரும் பாவலர்களை ஒப்பிட்டு பாடியிருக்கிறார். பெரும்பாவலன் நமது பாட்டன் பாரதி வாழ்ந்து உலவிய மண்ணில் அவனுடைய வழித்தோன்றலாக வந்த நம்முடைய புரட்சி பாவலர் தாத்தா பாவேந்தன் பாரதாசன் மண்ணில் நின்று ஒரு மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சியை, முயற்சியை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உலகில் மிக மூத்த ஒரு தேசியனத்தின் மக்கள். முன்னந்தோன்றிய நிலத்தில் மிகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். பெருமைபட பாடி வந்த நம்முடைய தாத்தன் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அடுத்த வரி சொல்கிறார், ஆயினும் என்ன இன்றுவர்கள் அடிமைகள். பான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கடந்தவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். அந்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தை விடுவிக்கவே வீரமிக்க மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கடவுள் வரி, சமய வரி, கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தான், ஆள்வது நம் தாய் தாயே என்கிறான் நம்முடைய புரட்சி பாவன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று வாடிய பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலாம். முதலில் வைக்கிறான் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தான், மற்ற பாதி துலங்குவதில்லை. அவன் பாக்களை எல்லாம் தாய்ப்பால் போல் பருகிய பிள்ளைகள் தமிழ் இளம் தலைமுறையினர் வீறு கொண்டு எழுந்து நிற்கிற இந்த காலம் பிரபாகரன் எனும் பெரும் மரபணின் தமிழரின வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இதுவரை நிராகரிக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றை தமிழ் இளம் தலைமுறையினர் கிளர்ந்து எழுந்து எழுதுகிறோம். பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கு பின்பு என்று தமிழர் இன வரலாற்றை வகுத்து வகுத்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உழுவுக்கின் கீழே நெளிந்து கொண்டிருந்த இன உணர்வு, மான உணர்வு அற்றுப்போய் பட்டு போய் சாதிய மன உணர்வு மேலோங்கி நின்ற இந்த கூட்டத்தை எழுப்புவதற்கு பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. செருத்தையே வெளியே வந்தோம். ஒருவன் வந்தான், தமிழ் பேரினத்தின் விடியலுக்காக வந்தார். எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவனில் புறப்பட்டான் புலியாக. நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்பு பறவையே சிறகை விரி விழி எடு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற வெளி, இங்கு நாட்டிற்கு இனி கடுமை ஆட்சியார் கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை
பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழு என்றான். எழுந்தான் ஒருவன். வலி ஒரு சிலர் எளியோ தமை வதையே புரிகுவத மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவார். உலகால உழுதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழார். விழித்தான். பண்டை பெரும்புகள் உடையோமாய் இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமாய் இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் இடமே உணவதிகாரம் நிறுவாய். நிறுவினார். நமது முன்னவர்கள் அரசனுக்கு அரசனும் அரண் சேந்திரனும் தரைப்படை கடற்படை கண்டு அங்கே தரையிலும் கடலிலும் அதிகாரத்தை நிறுவினார்கள். நம் இன வரலாற்றிலே பின்னிலே அதிகாரத்தை வான்மடை கண்டு தமிழன் அதிகாரத்தை விண்ணிலே இதே புலிக்கொடியை விண்ணூர்தியில் கட்டி பறக்க விட்ட வீரன் நம்முடைய தலைவன். அலை மாகடன் நிலம் வானில் உன்னதிகார ரதமே அவை ஏறிடமே உனததிகாரம் நிறுவாய். அடுத்த வரி சொல்றான். அதுக்கு இடையூறாக ஏதாவது இருக்குதா? கொலைவாளின எடா மிக கொடியோர் செயல் அறவே புகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. தமிழர் என்று ஒரு இனம் உண்டு. தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம். இது நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்தவன் வந்தான். தமிழர் ஒன்று இனம் உண்டு. தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் வேதகிரி பிரபாகரன் அவருக்கு. அறம் மானம் வீரம் இவை மூன்றும் எமது உயிர். அந்த மறவர் கூட்டம் கிளர்ந்து எழுகிறது. பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட இடத்திலே வீழ்ந்த இடத்தில் இருந்து எழுகிறது. வீறு கொண்டு எழுகிறது. வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எழுதுகிறது. இது வீர தமிழர் முன்னணி வெற்றி ஒன்றே முதற்பணி என்று முழக்கத்தை முன்வைத்து எழுதுகிறது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் பேராற்றல் பெருக்கெடுக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர். இது எங்களுக்கான அரசியல், இது எங்களுக்கான தலைமை, இது எமக்கான இயக்கம் என்று நம்பி நம்பி கண்ணு முன்னே இனம் சாகும் போது கையறு நிலையில் நின்ற நாங்கள் ஏமாற்றப்பட்ட அந்த இடத்திலே எம்முடைய இனத்தின் பேராற்றல் வெறுக்கெடுத்து வருகிறது. அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்து. இப்போது எம் மக்களுக்கென்று ஒரு பெரிய படை. சிறையா அதை நிறை, தடை அதை உடை, தடையை படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தோடு 1 10 10 100 பகைவர் நடுங்கும் படையாவோம் என்ற தத்துவத்தோடு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். துரும்பாக நினைத்தவர்களுக்கு முன்பு உடைக்க முடியாத பெரும் இரும்பாக வெறுத்து உறுத்து வந்து கொண்டிருக்கிறோம். தமிழரின வரலாற்றில் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு அரசியல் புரட்சி எழுச்சி வந்ததில்லை. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உன்னதமான கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் சாதி அரசியலாகும் என்றால், அந்த அரசியலே அதிகாரமாகும் என்றால், அங்கே சமத்துவம், சகோதரத்துவம் செத்துத்துவம். மதம் அரசியலாகும் என்றால் அதுவே அதிகாரத்திற்கு வரும் ஆட்சியை செலுத்தும் என்றால் அங்கே மனிதம், மானுடம் செத்துக்கும். அப்ப இதை கடந்து ஆக பெரும் அரசியலை கட்டமைக்க வேண்டும். அதுதான் புனிதம். புதிய ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கையை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எம்மன் உயிரென்று காப்போம். நம்முடைய புரட்சி பாவல்
தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார். எல்லாவற்றுக்கும் இலவசம். அவர்கள் இலவசம் இலவசம் இலவசம். இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். இது நாங்கள் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது எமது கடமை. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எமது அடுத்த வேலை. அவர்களுக்கு ஆணுக்கு பெண் சமம் இல்லை, எங்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம். கோட்பாட்டளவில் ஒவ்வொன்றில் இருந்தும் நாங்கள் மாறுகிறோம். அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயத்துக்கு நான் பால் வர்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாங்க. என்ன திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதுல 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லும், கால கொடுமையப்பா, இப்படி ஒரு கொடுமையில நம்ம சிக்கிக்கிட்டோம். 16 முறை சட்டசபையில தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமா அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது. 16 முறை காங்கிரஸ் ஆண்டு இருக்கு, பிஜேபி தயவோடு எங்க ஐயா ஆண்டு இருக்காரு. நம்ம வாடுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழர்களுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அவன் தரமாட்டான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகள் மாதிரி பல ஆண்டுகளா, பல 100 ஆண்டுகளா பச்சித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ண, அடிச்சு பறிப்போம், அடிச்சு பறிப்போம். கெஞ்சறது இல்லை, கெஞ்சறது இல்லை. இது என் நிலம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிக்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இது ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாம. அவர் ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா, இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கைதான் அரசியல் ஆகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள், நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் ராணுவத்தை 2,80,00,000 ராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறார். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து போர் செய்த மகன் என் உயிர் தலைவன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போகலாம், பன்னி 10 பன்னியோட திருப்பி போகலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான். ஏன் 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 விலங்குகளோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். நாங்கள் கற்றுக்கொண்டது எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து நிற்க, ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காது. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினால், நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடச்சேரி போய் நின்றுட்டு இருப்பான். நான் திருப்பூர் போனா அவன் திருப்பதி போய் நின்றுட்டு இருப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழிநடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாடிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள்.
மக்களின் பிரச்சனையை தாளில் இருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையில் இருந்து பேசுவோம். ஏன் அவர்களிடம் இருந்து, அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால்தான் இங்கே தலைவன் தொண்டன் என்று யாரும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மீத்தான் உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்கிற அவசியம் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக எது என்று ஒரு பெரிய தத்துவ சித்தாந்தம் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு சம உரிமை இதை பேசிக்கிட்டே இருப்பான். பெண்ணிய விடுதலை, பெண்ணி இது யார்கிட்ட இருக்கு? ஒன்ட்ட இருக்கா? உன் விடுதலையே எங்கள் பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட தான் இருக்கு. என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. அவ கொடுத்த விடுதலையெல்லாம் என்னுடைய சுதந்திரம் இருக்கு. என் தாய் கொடுத்த விடுதலையில தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்துருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை யார்? எங்க வட்டி கடையில் வச்சிருக்கியா? எங்க அடமான கடமான வச்சிருக்கியா? நாயே சரிபாதி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேசத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுக்கிறான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் சரியானது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. ஒரு சின்ன நிலம் புதுச்சேரி மிகப்பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டிருக்க முடியும். மாறுதலை கொண்டு வந்திருக்க. சிங்கப்பூர்லாம் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். கல்வியின் தரத்திலே உலகில் 3வது இடத்தில் இருக்கிறது. 3வது இடத்தில் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். இந்திய நாட்டின் இளைஞன் அல்ல, தமிழ்நாட்டு புதுச்சேரி நாட்டு இளைஞன் அல்ல, உலகின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கிறது ஒரு சின்ன நிலம். காரணம், அங்கே மிகச்சிறந்த தலைவன் வாழ்ந்தார். லீ குவான் யூ என்ற ஆகச்சிறந்த தலைவன் அந்த நாட்டை செதுக்கினார். ஒரு சிற்பி போல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் செதுக்கினார். ஊழல் லஞ்சம்ங்கிற சொல்லே கிடையாது. எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், படிக்கிறீர்கள். தாத்தா அட்டுக்கோட்டை சொன்னது மாதிரி புத்தன் வந்தான், பின்பு ஏந்தி வயசி வந்தார், காந்தி வந்தார், எல்லாருமா சொன்னாங்க, எல்லாம் எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு. அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு அமெரிக்கா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, பிரான்ஸ் போகிறது, சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, எல்லாத்தையும் பார்க்குறது. அந்த நாட்டில் சாலை எப்படி இருக்கு, அந்த நாட்டில் மின் உற்பத்தி பயிர் தெளிப்பு எப்படி இருக்கு, அந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நாட்டில் எப்படி குடிநீரை மக்களுக்கு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி ஆக சிறப்பாக போக்குவரத்து இருக்கு. இதை பார்த்து வந்து அதுபோல நம்மளும் செய்யணும், அதுபோல நம்மை மாற்றணும். அப்படி இல்லையே. ஏன் நோக்கம் என்ன? நோக்கமற்ற தலைமை. அவர்களுக்கு ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பது, கொடுத்து பெருத்து வாழ்வது. அந்த பணத்தை வைத்து தேர்தல் நேரத்தில் 1000, 500, 2000, 3000, 5000 என்று அறிவிப்பது. வாக்கை பெறுவதில்லையே இவர்கள் அரசியல், வாக்கை வாங்குவது. என் மக்களை வாக்கை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார். வாக்கை வாங்குகிற முதலாளிகளிடத்திலே அதிகாரம் போனவுடன் மக்களை வாக்கை மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில், ஓட்டுக்கு நோட்டை கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை உணரணும். அந்த உணர்வுதான் விழிப்புணர்வு. அதுதான் மாறுதலுக்கான பெரிய முயற்சி. ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடி அல்லது 2 கோடி 3 கோடி செய்கிறார். தமிழ்நாட்டில் 30 கோடி, இங்கே புதுச்சேரியில் ஒரு 30,000 வாக்கு தான். ஒரு வாக்குக்கு 1000-500 கொடுத்தா கூட ஒரு 2 கோடி 3 கோடி இருந்தாலே போதும், வென்றலாம். அதை வாங்கிடலாம் அந்த தொகுதியை.
ஏன் வாங்கிடலாம்? 3 கோடி செலவழிச்சா அப்புறம் 30 கோடி அல்லது 10 கோடி சம்பாதிச்சுக்கலாம். அப்போ முதலீடு செய்து லாபம் ஈட்டுகிற தொழிலாக அரசியல் மாற்றப்பட்டுச்சு. பெரும் வியாபாரம் கொளிக்கும் தொழிலாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாபத்தை வைக்கத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது. சேவை என்கிற சொல் செத்து லாப தேவை வந்து அங்கே சேவை செத்து விடுகிறது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்க காசு கொடுக்கறது, மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து உனக்கு காசு கொடுத்து இந்த காசு வச்சுக்க நான் நல்லது செய்யணும். நீங்க யாரா? நீங்கெல்லாம் எப்படி? இந்த முறை எப்படி இருக்கு? ரொம்ப புதுமையா இருக்கு. எப்படி இருக்கு? எங்க முன்னோர்கள் சிவக சிந்தாமணியில் எங்க தாத்தன் திருத்தக்கத்தேவர் எழுதுறான், போவர் வருவரெல்லாம் கணவனை மனைவி வாசல் நின்று எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, தும்ப பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போன பட்ட ஆடைகள் பொண்ணு மணிகள் வைர நகைகளெல்லாம் அள்ளித்தாரம்னு விருந்து வச்சிருச்சான்னு விருந்து வச்சு அனுப்புனான்னு. உனக்கு மேய்க்க வைக்க நல்லா விட்டு, ஆனா பால் குடிக்காத, தயிர் மோர் சாப்பிடாத, நெய் சாப்பிடாத. என்ன பண்ண? நாக்கை பிடிச்சி எடுத்து உப்பு காகிதம் இருக்கு தெரியுமா? உப்பு காகிதம் பலகை தேய்க்கிறத வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறோம். நீ தானே மாடு மேய்க்கிறது கேவலம் பேசுன, நீ தானேப்பா. கறி நல்லி எலும்பா வாங்கி கடிச்சின்னு வச்சுக்க, பால்ல குச்சி உடச்சி விட்டுக்கிறோம். கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். எடுத்து கொடுத்தவர் மக்கள். இதே காங்கிரஸ் தான். இதே காங்கிரஸில் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு நாடாண்டு கொண்டிருக்க தலைவர்கள். தனக்கு வாக்கு செலுத்தி வாழவும் ஆளவும் வைக்கிற மக்களை வாழ வைப்பதற்கு வக்கில்லாத அதிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நிறுவிக் கொண்டிருக்கிறீர்கள். 2 மாநிலமும் முறையிட்டு அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாதா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கவில்லை என்றால் எடுக்காத இந்த இந்திய கட்சிகளுக்கு வாக்கில்லை என்ற நிலையை உருவாக்க முடியாதா? நம்மளால் உருவாக்க முடியாதா? காவிரியில் தண்ணி தர முடியாது என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது என்று சட்டசபையில் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப மானத்தமிழ் தவிச்சதுக்கு எனக்கு உரிய நீரை தர மறுக்கிற உனக்கு என் இன ஓட்டு, என் மண்ணின் மக்களின் ஓட்டு, தமிழன் ஓட்டு ஒரு ஓட்டு இல்லை என்ற நிலையை மான தமிழ் மக்கள் உருவாக்க முடியாது. ஏன் டிஎம்சி புதுச்சேரிக்கு இதுவரை பிரச்சனை. ஆனால் அந்த வீரநாராயண ஏரியை தூர்வாரி பராமரித்து நீரை கேட்க வக்கில்லை, தூர்ந்து போயிருக்கு. ஆக்கிரமிப்பை அகற்றி உங்கள் மகன் வந்த பிறகு தூர்வாரு. 16 கிலோமீட்டர் கடல். என் மண் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு மன்னாருக்கு சரியான கடலின் குறுக்கு பரப்பு 16 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல். அந்த நீரை தேக்கினால் புதுச்சேரி என்ன, தஞ்சை காவிரி படுகைக்கும் புதுச்சேரி காரைக்கால் இந்த பாகூர் வேளாண் மண்டலமாக இருக்கிற இந்த பாகூருக்கு எல்லாத்துக்கும் தண்ணீரை நான் கொண்டாந்து ஊற்றிட முடியும். ஒண்ணு காவாயில கொண்டு வருவேன், இல்லைன்னா பெரும் குழாயில கொண்டாந்து ஊற்றிட்டு அவன் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அதே மாதிரி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்துல இருந்து 1 யூனிட் மின்சாரம் உனக்கு தர முடியாது. ஓடணும்டா, சண்டை போடணும்டா. ஊழல் லஞ்சத்துல ஊறி போயிட்டான், கொடுத்து போயிட்டான், பயப்படுறான், கை கட்டுறான். இடி ரைடு வருமோ, இன்கம் டாக்ஸ் ரைடு வருமோ. அப்புறம் நீ திமிரோடு தைரியமா இருக்கணும், துணிவோடு இருக்கணும்னா நேர்மையாளனாக இருக்கணும். நேர்மையாளனாக இருந்தா உனக்கு தானாக திமிரும் துணிவும் நீரமும் வந்து அதுக்கு பயப்படணும். ஒரு தர்க்கத்திலே போய் பாரு, என் பிள்ளைகள் பேசுறது நான் பேசுறது யாரா பேசுறது பார்ப்போம். நான் கேட்கறது கேட்டா பதில் இருக்கா பாரு. ஏன் இல்ல? ஏன் அவர்களுக்கு அரசியல் நிலை எங்கள்கிட்ட இருக்கு? எங்க பிள்ளைகள் தர்க்கத்தில் சிறப்பா இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கறது கேட்ட பதில் இல்ல. இந்த நாட்டில், இந்த நிலத்தில், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தந்தது. ஒரு கோட்பாடு வேண்டாம் மான தமிழ் மக்களுக்கு. தகப்பனையும் தலைவனையும் கடனாக கூடாதா? மானமுள்ள ஒருத்தன் தகப்பன் பத்தவனா இருக்கிற தலைவன் தன் ரத்தவனா இருக்கிறான். கோட்பாடு வகுத்து நிற்கின்ற உடலினை உறுதி செய், கொள்கை வகுத்து நில், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகுங்கிற
அறிவை விரிவாக்கி கொள்கை வகுத்திருக்கிறேன். என்ன கொள்கை? தகப்பன் பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதான் கோட்பாடு. அடுத்த வீட்டுக்காரன் எங்க அப்பா கருப்பா இருக்கான் குள்ளமா இருக்கானா, அடுத்த வீட்டுக்காரன் சிவப்பா இருக்கான் உயரமா இருக்கானா, அவனை அப்பன்னு சொல்றது மானங்கட்டதனம்டா, மானங்கட்டதன். தன்மான இழப்பு இல்லையா? நான் கையெழுந்தினேன்னு வச்சுக்கிறேன், தனி மனிதன் சீமான் கையெழுந்தினா பிச்சை, ஆனா நானே கையெழுந்தினா இலவசம். நான் எழுந்தினா பிச்சை, நம்ம எல்லாரும் எழுந்தினா இலவசம், இலவசம், இலவசம். பெரிய திட்டம். அது திட்டம் இல்ல, பல லட்சம் கோடி நட்டம். வீராங்கன சாணி அமிர்தா, வீராங்கன சாணி அமிர்தா, இப்ப விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வந்தே வந்தே மாதரம், ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனும் எங்க நாடு வல்லரசு, பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆயிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்க முடியும். அது ஒரு காலம், ஏன்மா வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்ச அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கச்ச கூட்டமா மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசியா முடியும், அவ்வளவுதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒண்ணு சொல்லுவா. நீ வந்தா என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகிறான். மானம் போயிடுச்சுன்னா உயிரை விட்டுருவோம். விட்டாயா? இந்த நிக்கிறான் பாரு வரிசையில, பாழாவன பாழா. அங்க ஒருத்த நிக்கிறான் பாரா, தீரன் வெள்ளக்காரங்க. தீரா, நீ 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 ஆண்டுக்க, உன்னோட சண்டை வேணாம். ஆனா 100 விழுக்காடு தப்பா வசூலிச்சு, வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்கிட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீயே நாட்டை ஆண்டுக்கணும். என்னை பாராடு, யாரு நாட்டை யார் ஆள்றதுக்குடா உரிமை தர்றது? அடே யாரா நீ? யாரா? தூக்கு தண்டனை தூக்குல போட்டு தொங்க வச்சாங்கடா. என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டைத்து சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களால் நாம் அடுத்து பாரு புலித்தேவனை பாரு, அடுத்து பாரு மருது வண்டியை பாரு, நம்ம பாட்டனை பாரு. தூக்கு பரவாயில்ல, போட்டு தூக்குடா. இல்லை வேண்டாம். என்ன எப்பேற்பட்ட ரத்தம்டா உனக்கு? சும்மா இந்த தருதல பயில காலில் வந்து 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் நின்றுக்கிட்டு கேவலப்படுது. எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதை கேளு. நாயா இருந்து 4 வீட்டுல நக்கி சாவதை விட சிங்கமா இருந்து ஒரு நாள் காய்ச்சி சிட்டு சத்து போடாங்கிறாங்க. சரின்னு அது ஒரு இடி சொல்ல நினைக்கிற. சேர்ந்து வாழ்கிற மக்கள், சேர்ந்து வாழ்கிற இடம், சேரி. குப்பம்னா குவிந்து, காட்டு குப்பம்னா அது ஏதோ குப்பம் அப்படின்னு. இப்படி இல்லடா, மக்கள் கூடி குவிந்து வாழ்கிறதுக்கு இடத்துக்கு பேர் குப்பம்ன்ற பேரு.
அதனால இனிமே நாங்கெல்லாம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி, நாங்கெல்லாம் காட்டு குப்போம், மேட்டு குப்பம், திம்ரா சொல்லு. அதனால எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லிட்டு போனா விடிய விடிய அவ்வளவு பிரச்சனையை தந்திருக்காங்க. நாங்கள் யார்? உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அதை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்க பிரச்சனை என்னமா? இவங்க இப்ப வந்து மக்கள் குறை என்ன, மக்கள்கிட்ட வந்து கனவு என்னன்னு கேட்குறது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிக்கிறது தான். எங்க கனவே ஒரே கனவு தான், உங்களை எல்லாம் ஒழிக்கிறது தான். எப்படி கனவு என்னவா? இருங்க, இப்பதான் நீங்க கொடுத்த காசுல 2 கட்டிங் போயிட்டு வந்து படுக்கிறேன், கனவு வருதான்னு பாக்குறேன்னு சொல்றோம். எங்க கருப்புல போட்டாங்கல்ல, கருப்புல என் தம்பி மதுரை மத்து ஒரு நிகழ்ச்சியில உட்காந்துருக்கும் போது, நீங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொல்றீங்களே, எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு தான் இந்த வரல ஒழிச்சு வச்சிருக்கேன்னு இடுப்புல இருந்து ஒரு பாட்டை எடுத்துருவாப்ல. அது மாதிரி இவங்க மது ஒழிக்கிறது எப்படின்னா, குடிச்ச மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டா கூட்டம் கூட்டமா உட்காந்து குடிச்சுட்டு இருக்காங்க. மது ஒழிக்கிற மாநாடுங்க, மதுவை குடிச்சு ஒழிக்கிறாங்க. ஒரு புது முயற்சி, புது விதமான முயற்சி தான். வேலையிலிருந்து நம்மளை வெளியேற்றினதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்குது. அதனால வெளி மாநிலத்தவங்க வந்து நிறைச்சிடலாம். இங்க என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம இமயவரை பரவி இருந்த இனக்கூட்டம் குறுகி 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 ஒரு காலடியில சுருங்கி நிற்கிறோம். இப்ப இந்த நிலத்துக்குள்ள வந்துட்டான்னா, இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரம் அவன்கிட்ட போயிடுச்சுன்னா, நம்ம நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமைகள் ஆயிடுவோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்ம உழைப்பில் ஈடுபடணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இதான் அடிப்படை. ஒரு அறிவு சமூகம் அப்படிதான் சிந்திக்கும். இப்ப வட இந்திய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாங்க. அதுக்குதான் நாங்க என்ன பண்றோம்? வடகிழக்கு மாநிலங்கள் போல நாங்கெல்லாம் திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் போனா உள்நுழைவு அனுமதி பெறுகிறோம். வீசா இருக்கிறோம்ல, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட். அப்படி இங்க புதுச்சேரிக்கு, தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு உள்நுழைவு அனுமதி. முதுகலை பிடிச்சிருக்கியா, இளங்கலை பிடிச்சிருக்கியா, பதிவு பண்ணிடு. இப்போ உனக்கு வேலைக்கு என்ன வேணும்? என்ன வேலைக்கு வேணும்? துணி கடைக்கு ஆள் வேணுமா? 10 பேர் வேணும், படித்த பெண்கள் ஆண்கள் வேணும். எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் அனுப்பிடுவேன். 1 மாசத்துக்கான சம்பளத்தை இங்க கட்டிடு. அவன் என்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவான். திறன் மேம்பாடு எது? மது இல்லை. மது வரும் குடிக்கும் போது நினைவு சிந்தனை திறனா போகுது, உடல் வலிமை போயிடுது. எங்க கோட்பாடே உடலினை உறுதி செய்வதுதான். எல்லா இடங்களிலும் படிப்பகமும் உடற்பயிற்சி கூடமும் இருக்கும். இந்த நாட்டை வேற ஒரு நாடாக மாற்றி படைக்கிறமா மட்டும் பாருங்க, எப்படி கொண்டு வரேன் மட்டும் பாருங்க. ஒரு ஆகச்சிறந்த ஆட்சி முறையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் உங்க பிள்ளைகள். அதுக்குதான் இவ்வளவு துடிக்கிறோம் நாங்க. 2010 தொடங்கிய அரசியல் இயக்கம் எப்ப தொடங்குச்சு? 2009 மே 18 ஈழப்போர் முற்று பெற்று என் இனம் மொத்தமும் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான் தமிழர்கள் என்று முடித்தார்கள். நாங்கள் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று நினைத்தீரோ உலகத்தீர, அவ்விடத்தை எழுந்தோம் என்று அதே 2010 மே 18 நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வுக்குள் திரளத் தொடங்கினோம். அப்போது எங்களை மிகச் சாதாரணமாக கருதினார். தமிழ் தேசியம் எல்லாம் வெல்லாது என்றார். இன்னைக்கு எங்களை வெல்லத்தான் எல்லா திட்டங்களையும் நுட்பங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிறார். எங்களைப் போல எல்லோரும் தனித்து போட்டியிடுவது, மக்களை சந்திப்பது தேர்தல் களத்திலே. வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதியை ஏற்பது. எங்களை வென்று நாட்டுங்க பார்ப்போம் எவனாவது ஒரு. இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று ஒரு கட்சி இவ்வளவு வாக்கை பெற்றிருக்கிறது என்றால், திமுக இவ்வளவு வாக்கு, ஐயா என்ஆர் காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு, பாரதிய ஜனதா வாக்கு இவ்வளவு, அதிமுக வாக்கு இவ்வளவு, திமுக காங்கிரஸ் வாக்கு இவ்வளவு சொல்ல முடியாது. ஆனால் நானும் என் பிள்ளைகளும் மானத்தோடு நிமிர்ந்து கையெழுத்தி சொல்லுவோம், தன்மானத்தோடு. இது எங்கள் வாக்கு. கூட்டமா வந்து அடிச்சான், என்ன அடிச்சான்னு தெரியல. அவன் நான் தான் அடிச்சேன். எத்தனை பேர் அடிச்சிய? இது ஒரு கணக்கு. மக்களை தனியாக சந்திக்க துணிவில்லை. ஏன்? நேர்மை, உண்மை இல்லை, செத்துருச்சு. நாங்கள் தோற்றுகிறோம். ஆனால் என்ன நிலைப்பாடு?
தோல்வி என்பது எமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எமது எல்லை. தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் சரித்திரத்தில் சிறந்த வீரன். தோற்றம் யாருக்கிட்ட? எங்கள் ஆத்தால பண்ணிட்ட அண்ணன் நம்பிட்ட தோற்றம். எதுக்காக தோற்றம்? அவர்களுக்காக தான் தோற்றம். அப்புறம் மறுபடியும் எந்த நிற்கிறான்? அவன் தான் தோக்கடிக்கிறான். ஏன் நிற்கிறான்? அதனாலதான் நிற்கிறான். அவர்கள் எங்கள் அருமையை அறிந்து எங்களை அரவணைத்து ஆதரிக்கிற வரை அருகிலே நிற்போம், தொடர்ந்து நிற்போம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றது குத்தொக்க சீர்த்த இடத்துங்கிறான் எங்க வள்ளுவ பெருமாங்க. பசிச்சு நிக்குதுடா, கொக்கு பசிச்சு நிக்குதுடா. இந்த மீன் வரும்போது எடுத்து கொத்தி ரொம்பான்னு முடிவு பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, பசிக்குது. ஆனா அந்த மீன் வந்து அதே பார்த்துக்கு கீழே நிறைய மீன்கள் ஓடுது. ஆனால் தற்காலிக பசிக்கு இந்த சின்ன மீனை டப்புன்னு ஒரு கொத்தி சாப்பிடுவோம்னு அது சாப்பிடாதுன்றான். ஏன்னா இலக்கை குறிவிச்சிருக்கிறார். நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டு வந்துட்டேன். இப்ப முதலாவதா வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிற? வருவேன். ஒரு தலைவனுக்கு தகுதியே தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நம்புறோம், நேசிக்கிறோம், அதனால நாங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தா தனிச்சு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய கூட்டணி வச்சு நிக்கிறேன். என் மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவன் தான் வலுவான கூட்டணி வச்சிருக்கேன். தொழில் பூங்காக்களை தொடங்கி வேலை வாய்ப்பை பெருக்கு வீராம்பட்டினம், அந்த கீரப்பாளையம், காரைக்கால், இந்த துறைமுகங்களை எல்லாம் பராமரித்து மீனவர்களுடைய வாழ்க்கை தர வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம். ஒவ்வொரு கனவும் எங்களுக்கு ஒவ்வொன்றா செய்யும். இந்த திறந்த வெளியில நிலக்கரியை ஏற்றி நாடங்களும் தூசி விட்டு வச்சிருக்கான். சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுறதே இல்லை அவனுக்கு. எல்லாவற்றையும் சரி செய்யணும், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாவற்றையும் சரி செய்யணும். அதனால தான் என்ன சொல்றது, மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆட்சி மாற்றம் பயனில்லை, ஆட்சி முறையை மாற்றணும்னு சொல்றது காரணம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம் தான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு வரிசையில் நிறுத்து வாக்கு செலுத்துவதல்ல அரசியல். நம்முடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை உருவாக்குறது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவர் கைவிரல்ல இருக்குது. விவசாயின்னு எத்தனை முறை நினைக்கணும்னு வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்பாய், என்றாவது ஒரு நாள் பொறியாளர், என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞர். ஆனால் 3 வேளை நீ ஒரு வேளாண் குடிமகளை கடக்கிற. உணவை குனிந்து சாப்பிடும் போது அந்த விளைய வைத்த வேளாண் குடிமகனுக்கு நீ நன்றி நன்றி என்று சொல்வதற்காகத்தான் அதை செய்ய. ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறார் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டின் வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் வீழ்கிறான் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள். இங்க வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கிறார். நாங்க கூட தான் சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்தால் வேளாண் குடிமக்கள் பெற்றிருக்க கடன்களை தள்ளுபடி செய்யறோம். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிறார்கள், தள்ளுபடி செய்கிறார்கள். மறுபடியும் வேளாண் குடிமக்கள் ஏன் கடனாளி ஆகிறார்கள்? அதான் கேள்வி. இங்கே சிகரெட் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். செல்போன் தயாரிப்பவன், கார் தயாரிப்பவன், அலைபேசி, மகிழ்வுந்து, மது தயாரிப்பவன், எல்லாம் தயாரிப்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஆனால் உலகத்திற்கே உணவை கொடுக்க உற்பத்தி செய்கிற வேளாண் குடிமகன் மற்றும் ஏழையாக எளிய மகனாக கடனாளியாக இருக்க காரணம் என்ன? இவர் பான்பராக்கு தயாரித்தார், கடனாளியை விட்டால். இவர் சிகரெட் தயாரித்தார், கடனாகி விட்டார். அதற்காக கால் செருப்பு தயாரித்தவன் கூட பணக்காரனாக இருக்கிறான். ஆனா வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துகிற விவசாயி மட்டும் ஏன் கடனாளியாக இருக்கிறான்? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். ஏன்னா உலகத்தில் எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் மட்டும் அவன் விளை வைக்க பொருளுக்கான உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியவில்லை, வாங்குகிறவன் தான் தீர்மானிக்கிறான். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம் மீனவ சொந்தங்கள் தூண்டி முள் வளைவு கேட்டு கன்னியாகுமரி போனா அதான் பிரச்சனை, கடலூர் போனா அதான் பிரச்சனை, புதுச்சேரி வந்தா அதான் பிரச்சனை. தூண்டி முள் பாலம் அது போட முடியாதா? ஒரு பாலம் போட்டு கடல் அரிப்பை தடுத்து மீனவர் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஏன் நோக்கம் இல்லை. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கு மீள முடியாத
எழ முடியாத ஒரு வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது என்னது? அது அறியாமை. அந்த அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது மறதி. இந்த மூன்றும் இவர்களுக்கு முதலீடா இருக்கு. அதுதான் இவங்களுக்கு இங்க இருக்கிற பிரச்சனை. நம்ம மக்களுக்கு இவங்களுக்கு அந்த இது வரல. எல்லா பிரச்சனைகளையும் மனு கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள். இந்த பிரச்சனையை தந்தவனுக்கே தீர்ப்பு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அங்கதான் பிழை நடந்தது. அதை அறிவு சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுகு. வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தனம் போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உழைச்ச வயிறு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது போனமும் கூட எழுந்து நிக்குது, உசுர் இருந்தோம் முதுகே குனிஞ்சு நிக்குது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாந்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா.
நாங்க எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாயி சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொஞ்சம் மாத்துங்க நாட்டை, காப்பாத்துங்க நாட்டை. என் அன்பு, என் அருமை தமிழ் சொந்தங்களே, புதுச்சேரியில் வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, இந்த நிலத்தில் வருகிற தேர்தலிலே போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல்கள், என் அன்பு தங்கைகள், என் உடன் பிறந்தார்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் கட்சி வேட்பாளர்கள் என்று கருதாது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக உழைக்க போராட வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். மற்ற கட்சிகள் இந்த நிலத்தில் வெல்வதென்பது வரலாற்றில் பெரும் மாற்றம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அதிலே பாண்டிச்சேரியிலே என்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொண்டு நமது வாக்கு விற்பனைக்கல்ல என்கிற உறுதியை ஏற்று, எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து, நீங்கள் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை ஏமாற்றினீர்கள் என்ற அந்த வரலாற்று பதிவு வரவிடாமல், நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்தார்கள் என்ற வரலாற்று பெருமாற்றத்தை உருவாக்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். Wow.